ஆனால் எப்பவுமே தமிழ்நாட்டை பற்றி பேசாமல் கொஞ்சம் சர்வதேச லெவல்லையும் கொஞ்சம் அப்படியே போய் பாட்டு வருவோமானே. கண்டிப்பாக. ஆனால் இப்போ பார்த்தோன்னா நேற்று தினம் வந்து ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தான். மரண தண்டனை ஷேக் ஹசீனாவுக்கு, பங்களாதேஷோட முன்னாள் பிரதமர் அவர்களுக்கு. இது வந்து எப்படி நான் பார்க்குறீங்க நீங்கள்? இதை யார் கொடுத்தாருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கிரைம்ஸ் ட்ரிபியூனல் பங்களாதேஷ் கொடுத்துருக்காங்க. இது யார் செட்டப் பண்ணாங்கன்னு தெரியுமா? இது செட்டப் பண்ணது நம்ம ஷேக் ஹசீனா. அதுதான் இங்கே வேடிக்கையான விஷயம். நிறைய பேருக்கு அது தெரியாது. இது செட்டப் பண்ணது 2010 ஷேக் ஹசீனா அவர்கள் செட்டப் பண்ணுறாங்க. எதுக்கு செட்டப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ் உருவான விதம் உங்களுக்கு தெரியும். 1971 பங்களாதேஷ் லிபரேஷன் வார் நடக்குது. அப்போ அவாமி லீக் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இவங்க தந்தையாக இருக்கக்கூடிய ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவரோட எலெக்ஷன்ஸ் அவங்க வந்து டெமோக்ராட்டிக்லி போட்டி எலெக்ஷனை வின் பண்ணுறாங்க, அதை கேன்சல் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பயங்கரமான அடுக்குமுறையை கட்டவிழ்த்து விடுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர்கள் கொல்லப்படுறாங்க பாகிஸ்தான் ஆர்மினால். ஓகே, ஜமாத்துத் இஸ்லாமி அப்படிங்கிற அந்த ஆர்கனைசேஷன் அவங்க இதில் ஈடுபடுறாங்க, பாகிஸ்தான் ஆர்மி இதில் ஈடுபடுது. அப்போ இந்த ஷேக் ஹசீனா அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, 2010 ஒரு பெரிய டிமாண்ட் இருக்குது. யாரெல்லாம் இதில் ஈடுபட்டிருக்காங்களோ, இத்தனை கொலைகள் பண்ணியிருக்காங்களோ, கிட்டத்தட்ட 2,50,000 பெண்கள் ரேப் பண்ணப்படுறாங்க. ரொம்பவே வஸ்டான ஒரு சிச்சுவேஷனாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும், நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்ததை இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதே ஐசிடி இன்டர்நேஷ்னல் கிரைம்ஸ் ட்ரிபியூனல் பங்களாதேஷை வச்சு இவங்களுக்கு அகேன்ஸ்டாக ஒரு கேஸை போட்டு, இது எதுக்கு பண்ணப்படுது அப்படின்னா, போன வருஷம் ஜூனில் பங்களாதேஷில் ஒரு பெரிய புரட்சி வெடிக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பயங்கர பிரச்சனை பண்ணுறாங்க, வயலன்ஸில் ஈடுபடுறாங்க. அப்போ இவங்களும் வந்துட்டு அதை சப்ரஸ் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணுறாங்க. அது எந்த இடத்துல முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட்டில் அவங்க அங்கேருந்து தப்பி ஓடி இந்தியாவுக்கு வர்ற அளவுக்கு ரொம்பவே மோசமாக போயிடுச்சு. அப்போ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐசிடியை யூஸ் பண்ணி ஒரு அன்எலெக்டட் கவர்மெண்ட், இப்போ முகமது யூனிஸ் அப்படிங்கிறவரோட கவர்மெண்ட் வந்து அன்எலெக்டட் கவர்மெண்ட். அந்த அன்எலெக்டட் கவர்மெண்ட்டு ஒரு பழைய பாடி, அதோட ஐசிடியோட வேலை என்ன, 1971 யார் குற்றம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு. ஆனால் அதை அப்படியே டைவெர்ட் பண்ணி ஒரு அன்எலெக்டட் பாடி ஒரு டிஃப்ரெண்ட் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுது. இது வந்து ஒரு ரிவெஞ்ச் எடுக்கக்கூடிய ஒரு ஆக்ட் தான். வெஞ்ச்ஃபுல் ஆக்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% வெஞ்ச்ஃபுல் ஆக்ட். புரியுதுங்களா? அதாவது ஷேக் ஹசீனா அந்த ட்ரிபியூனலில் அப்பியர் ஆகவே இல்லை. அப்போ ஷேக் ஹசீனா சைடுக்கு டிஃபென்ஸுக்கு அவங்களே ஒரு லாயரை போட்டுட்டு இவங்க இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க. இதில் வேடிக்கையான நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹசீனா அவர்களுக்கும் அவங்களோட ஹோம் மினிஸ்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க 2 பேருக்கும் 12 ஸ்டூடெண்ட்ஸை கொண்டுட்டாங்க அப்படின்னு தான் இந்த மரண தண்டனை கொடுக்கப்படுது. இதில் என்னென்னா, அப்போ அங்கே ஐஜியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து ஸ்டேட் அப்ரூவராக மாறிட்டார். புரியுதுங்களா? இவங்களுக்கு டிஃபென்ஸ் கவுன்சிலாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவர் வந்துட்டு ஒரு அட்ஜென்மெண்ட் கூட வாங்கலை, ஒரு வாய்தா கூட வாங்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவர் எந்த விதமான விட்னஸுமே வைக்கவே இல்லை. அவருக்கு டைமே கொடுக்கப்படல. சார்ஜ் ஷீட்டு கொடுத்து இதுதான் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா, அக்செப்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒருதலை பட்சமாக இந்த என்டையர் விஷயங்கள் கொண்டு போகப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து ஒரு நியாயமான ஜட்மெண்ட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நியாயமான ஜட்மெண்ட் கிடையாது. இப்போ யுனைடெட் நேஷன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு, ஒரு நியாயம் கிடைச்சிருக்கு, நாங்கள் பாராட்டுறோம். ஆனால் இந்த மரண தண்டனைக்கு நாங்கள் அகெயின்ஸ்டாக இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதில் நிறைய விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூக்கு தண்டனை பக்கத்து நாடு கொடுத்துட்டான். ஆனால் அவங்க எங்கே இருக்காங்க? இந்தியாவில் இருக்காங்க. அப்போ அவன் என்ன கேட்பான் அப்படின்னா, எக்ஸ்ட்ரடேட் பண்ணுங்க அவனை. அதாவது ஷேக் ஹசீனா அவர்களை என் நாட்டுக்கு அனுப்புங்க, நாங்கள் வந்து பார்த்துக்குறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃப்ரீ அண்ட் ஃபேர் ட்ரையல் உங்களுக்கு கொடுக்கப்படும். யார் நீ ஃப்ரீ அண்ட் ஃபேர் ட்ரையல் கொடுப்ப? அங்கே போனால் அந்த பொம்பளையை போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ அங்கே எந்த விதமான பாதுகாப்பும் அவங்க உயிருக்கு இருக்காது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்போ இந்த எக்ஸ்ட்ரடேஷன் கொடுக்கணுமா வேண்டாமா, இந்தியா மேலே ஒரு ப்ரெஷர் வருமா இல்லையா? இங்கே தான் வேடிக்கையான விஷயம் என்னென்னா, 2013 இந்தியாவும் பங்களாதேஷும் ஒரு எக்ஸ்ட்ரடேஷன் ட்ரீட்டி போடுறாங்க. உன் சைடில் கிரிமினல் இருந்தானா என் ஊரில் தண்டிக்கப்பட்டானா நீ அமுச்சு விடு, என் சைடில் இருந்தால் நான் அமுச்சு விட்றேன். இதுதான் எக்ஸ்ட்ரடேஷன் ட்ரீட்டி. ஆனால் அதில் என்னென்னா, ஆர்டிகல் 6 அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸுக்கு இந்த எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டி செல்லாது. அப்போ ஷேக் ஹசீனா அவர்கள் ஒரு பொலிட்டிக்கல் பிரிசனர். ஆனால் அதுலேயும் அவன் ஒரு செக் வச்சுருப்பான், யாராவது மர்டரில் ஈடுபட்டிருந்தால் இது செல்லாது அப்படிங்கிறது. புரியுதுங்களா? பொலிட்டிக்கல் பிரிசனர் அப்படிங்கிற ப்ரொடெக்ஷன் அவங்களுக்கு செல்லாது. ஆனால் அதுலேயே ஆர்டிகல் 8 ஒன்று இருக்குது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, இங்கே வந்திருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் பிரிசனர் அவங்க இந்த ரிக்வெஸ்டட் ஸ்டேட், அதாவது இந்தியா கிட்ட இவங்க இந்த மாதிரி நம்ம தவறாக கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க, எக்ஸ்ட்ரடேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு கன்வின்ஸ் பண்ணால் அதுவும் இங்கே எடுத்துக்கொள்ளப்படும். ஸோ எக்ஸ்ட்ரடிஷன் அப்படிங்கிறது இங்கே ரொம்பவே நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்காது அப்படிங்கிறது என்னோட கருத்து. அதற்கு என்னெல்லாம் காரணங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். என்னெல்லாம் காரணம்னா, ஷேக் ஹசீனா நம்மளோட அலையாக இருந்திருக்காங்க. அவாமி லீக் இருக்குல்ல, அவங்க பார்ட்டி, அது வந்து நமக்கு
கூடவே இருந்த ஒரு பார்ட்டி. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எதுக்கு அவசரமாக ஷேக் ஹசீனாக்கு இந்த ஜட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா, February 4ஆம் தேதி 5ஆம் தேதி வாக்கில் பங்களாதேஷில் எலெக்ஷன் நடக்க போகுது. அந்த எலெக்ஷனில் அவாமி லீக் கலந்துக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை போட்டாங்க. அப்போ அப்போசிஷனே இல்லாமல் நீ இந்த விஷயத்தை நடந்துட்டு இருக்க. அப்போ அதுக்கு இந்தியா ஆதரவு கொடுக்குமா? கொடுக்காது. ப்ளஸ் ஷேக் ஹசீனா நம்மளோட அலை. 3வது, எந்த ஒரு பெரிய நாடும், இப்போ யூகேலலாம் பார்த்துருப்பீங்க, நம்ம லலித் மோடியை கொண்டு வர முடியுதா? நிரவ் மோடியை கொண்டு வர முடியுதா? அங்கே போய் இருக்கக்கூடிய நம்மளோட கிங்ஃபிஷர் ஹெட் விஜய் மல்யா அவர்களை கொண்டு வர முடியுதா? இப்போ பெரிய பெரிய நாடுகள்லாம் அவங்கள நோக்கி அடைக்கலம் தேடி வந்த ஆட்களை அப்படி கொடுத்துட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷில் இப்போ இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் நமக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் 2 பிரச்சனை சொல்கிறேன், இது நிறைய பேருக்கு தெரியாது. உல்ஃபா அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தது. அது நம்மளோட நார்த் ஈஸ்டில் நிறைய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தது. அந்த உல்ஃபாவுக்கு வெப்பன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு தீவிரவாதியை இந்த யூஎஸ் கவர்மெண்ட் வந்தோடனே ரிலீஸ் பண்ணிட்டான். புரியுதுங்களா? 2வது, பாகிஸ்தான் கூட பயங்கரவே க்ளோஸாக இருக்கான். கிட்டத்தட்ட 11 விசிட்ஸ் நடந்திருக்கு பாகிஸ்தானோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ்க்கும் இங்கேயும் ஐஎஸ்ஐக்கும் எங்கேயும். அவனோட பாகிஸ்தானோட சப்மரின் இருக்குது பார்த்தீங்களா, அதை பர்த் பண்ணுறதுக்கு இங்கே இப்போ ரிக்வஸ்ட் கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ இந்தியாவில் எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும். அசீம் முனிருக்கு இவர் வாழ்த்து தெரிவிக்கிறார், அவர் வந்துட்டு யூனெஸ்க்கு வாழ்த்து தெரிவிக்கிறார். அப்போ பாகிஸ்தான் கூட க்ளோஸ் ஆகுறாங்க, ரேடிகலைசேஷன் எலிமெண்ட்ஸ் கூட க்ளோஸ் ஆகுறாங்க, இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ பக்கத்து நாடு, ஏற்கனவே அசீம் முனீர் சொல்லியிருந்தார், அதாவது உங்களுக்கு வந்து ஈஸ்ட்ல இருந்தும் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதையெல்லாம் ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நாடாக யூனிஸ் தலைமையில் பங்களாதேஷ் மாறிக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம எப்படி அது கொடுப்போம்? ஸோ அதெல்லாம் கொடுக்கறதுக்கு உண்டான எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை. ஸோ இதுதான் அங்கே இருக்கக்கூடிய சிச்சுவேஷன். அப்போ இதை நான் ஏன் இவ்வளோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கேட்ட ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது. வெளியிலேருந்தும் உள்ளே வரான், வெளியிலையும் பாதுகாப்பு பிரச்சனையாக இருக்குது. டர்க்கி போன்ற நாடுகள்லேருந்து ரேடிகலைசேஷன் ஆகிறான். அது மட்டும் இல்லாமல் ரேடிகலைஸ் அவன் மட்டும் ஆகினது இல்லாமல் எல்லா யூத்தையும் ரேடிகலைஸ் பண்ண பார்க்குறான். ஸோ இந்த வாரை வந்து நம்ம பல ஃப்ரண்ட்டில் லீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆகையினால இந்த ஷேக் ஹசீனாவோட இந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இந்தியா உறுதியாக ஷேக் ஹசீனா கூட தான் நிற்கும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறது இல்லை. இதனால் பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் பாதிக்காதானே? ஏன்னா பங்களாதேஷ் ஆல்ரெடி அகேன்ஸ்ட் இந்தியாவாக இருக்காங்க, அப்புறம் ரொம்ப அகேன்ஸ்ட் ஆகிடுவாங்க. இல்லை, அவங்க என்ன தான் அகேன்ஸ்ட் ஆனாலும் அவங்களோட இந்த டிசைனை நம்மளால் சப்போர்ட் பண்ணவே முடியாது. இது ரொம்பவே தவறான ஒரு முன்னுதாரணமாக போயிடும். இந்தியாவை நம்பி ஒரு பார்ட்டி இருந்தது, அந்த பார்ட்டியோட தலைவரை இந்தியா தூக்கி ரேடிக்கல் எலிமெண்ட்ஸுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னதை எப்படி நீங்கள் ஏற்றுப்பீங்க? ஸோ யூனிஸ் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதா இங்கே இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவாமி லீக் அவங்க எப்படி வந்தாங்கன்னு பாருங்கள். அதாவது ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அப்படிங்கிறவர் இவங்களோட தந்தை. அப்போ அவர் வந்து ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக நடக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் தான். இப்போ இந்த லேடியோட பையன் இருக்கான், ஷேக் ஹசீனாவோட பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஜீப் வசீத் ஜாய். அவர் என்ன சொல்லலாம்னா, எங்களுக்கு வேறு வழியே இல்லை, வி ஹேவ் டு ஃபைட் பேக். அவாமி லீக்கை நீ பேன் பண்ணிட்ட, நாங்கள் ஃபைட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இது எங்கள் ஹிஸ்ட்ரியில் இருக்குது. முஜிபுர் ரஹ்மான் ஃபஸ்ட் பீஸ்ஃபுல்லாக போகிறார், வேறு வழி இல்லாமல் போகும்போது 1970 எலெக்ஷனை வின் பண்ணுறாங்க. எலெக்ஷனை டிக்ளேர் பண்ணல பாகிஸ்தான் வந்துட்டு இல்லை இந்த எலெக்ஷன் செல்லாது அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறமா பயங்கரமான அட்டாக்ஸ் அவங்க மேலே வரும்போது வேறு வழியே இல்லாமல் இந்தியன் ஆர்மியோட ஹெல்ப்போட இந்த குரில்லா வார்ஃபேரில் போகிறாங்க. ஸோ இந்த யூனிஸ் கவர்மெண்ட்டை கவுக்கணும் அப்படின்னா திருப்பி அவாமி லீக் ஆக்டிவ் ஆகணும். ஆனால் அவாமி லீக் அதை ஆக்டிவ் ஆகிறதுக்கு இவங்க விடுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடமாட்டாங்க. பயங்கரமான வன்முறையை கட்டபிடித்து விடுவாங்க. பாகிஸ்தான் ஆர்மியோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்டேட் போலீஸோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ரேடிக்கல் எலிமெண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப்பை தான் அவங்க கொண்டு வருவாங்க. அதை தோற்கடிக்க வேண்டியது நம்மளோட கடமை. இல்லை இதுக்கு நம்ம கூட நிற்கிறோம் அப்படின்னா இது வந்து பாம்புக்கு வந்து பால் வாக்குற மாதிரி. ஸோ தே வில் இவென்ச்சுவலி கம் அரவுண்ட். ஏன்னா வேறு வழி இல்லை. நீங்கள் ஒன்றும் இல்லை, மால்தீவ்ஸோட கேஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு முய்ஸு வந்தோடனே அவர் இஸ்லாமிக் ஹார்ட்லைனர், இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக அந்த ஓவர் செஸ் எல்லாம் பண்ணார். ஃபஸ்ட்டு விசிட் டர்க்கிக்கு போகிறார், அப்புறமா சைனா கிட்ட போகிற மாதிரி இருந்தார். ஆனால் இன்றைக்கி அவங்க நிலைமை என்ன அப்படின்னா அங்கே ப்ரொட்டஸ்ட் நடந்துக்கிட்டு இருக்குது, பயங்கரமான ப்ரொட்டஸ்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி தான் பங்களாதேஷ்குள்ளேயும் ப்ரொட்டஸ்ட் வெடிக்கணும். பிகாஸ் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து ஆட்சிக்கு வந்தாங்கன்னா, ஒரு நான் செக்யூலர் ஆட்கள் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா எக்கனாமி குறையும். அப்போ மெல்ல மெல்ல அங்கேருந்து மக்கள் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நடக்க இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ப்ரெடிக்ஷனாக இருக்குது. ஸோ இந்தியா இதை வெயிட் பண்ணி ஃபைட் பண்ண வேண்டும். என்ன அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்கண்ணே. உங்கள் பொன்னான நேரத்தில் இளைய பாரதம் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றிண்ணே. நன்றி. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.